ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான கர்த்தருடைய நிறைவாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாக தேவனும் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மங்கி எரிகிறதான திரியை மறுபடியுமாய் பற்றி எரிய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனமானவர்களை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறவர் அவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் பலவிதமான அழுக்குகளினால் பலவிதமான தீட்டுகளினால் கரைப்பட்டு வந்திருக்கலாம். நம்முடைய திருத்துகளை கர்த்தர் புதுப்பித்து அவருடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு தேவன் நமக்கு இன்றைக்கு புதிய திராட்சரசத்தை நம்முடைய உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேன் நான். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேன் நான். இயேசுனுடைய சரீரத்திற்குள்ள கொஞ்சம் ரத்தம் தான் இருந்தது, அதெல்லாம் தரையில் கொட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைகளாக எத்தனையோ நூற்றாண்டுகளாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ரத்த தண்டை வந்து எத்தனையோ நாட்களாக கழுவப்பட்டு கழுவப்பட்டு நாமும் எத்தனையோ காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறை அவருடைய ரத்தம் தீராத ஒரு வற்றாத ஊற்றாக இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறது. நம்மை கழுவ, நம்மை சுத்திகரிக்க, நம்மை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக, அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆக இந்த பாட்டை இனி ஒரு முறை கைகளை தட்டாமல் பாடி நம் அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்வோமாக. அது நம்மை பாடும் பொழுதே பூசப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தட்டும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேன் நான். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேன் நான். நம்மை சுத்திகரிக்க, நம்மை நீதிகரிக்க, நம்மை மாற்ற, நம்மை நிரப்ப இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறபடி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகத்தில் மழை இல்லாதது போல, நம்முடைய மாநிலத்தில் மழை இல்லாதது போல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மழை இல்லாத ஒரு காலம். எங்கேயோ கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு தாகத்தோடு வந்ததான நம்முடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்க வேண்டும். ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று முந்தின வசனத்தில் 7 8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த கடைசி நாட்களில் நாம் சோர்ந்து போகத்தக்கதாக சில சோதனைகள் வரும். These last days we'll have some trials wherein we'll get wearied and fainted. இந்த விதவையுடைய அனுபவம் அப்படிதான் இருக்கிறது. The experience of this widow was in such a way. அவளுக்கு ஒரு சத்துரு உண்டு. And she had an enemy. அந்த சத்துரு அநியாயம் செய்கிறார். And that enemy was doing some unjust things to her. அவளுக்கு புருஷன் இல்லை. She had no husband. அவள் விதவை. And she was a widow. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நியாயாதிபதி அந்த ஊரில் இருக்கிறார். அவரும் அநியாயம் உள்ளவர். ஆகையால் அவரிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. If at all she has to get some justice, she has to go to a judge in that city, but even that judge was an unrighteous judge and she would not get any justice for her. யார் அதிக காசு கொடுப்பார்களோ அவர்களுக்கு தான் நியாயம் சொல்லுவார். And he will give a judge to all those who give good sum of money. இவள் விதவையா இருக்கிறதுனால இவளுக்கு காசும் இல்லை. And because she was a widow, she did not have the money either. அப்போ அந்த விதவை தான் நாம். And we are that widow. நமக்காக தான் ஆண்டவர் அந்த உவமையை சொல்லி இருக்கிறார். And it is for us God has said this parable to us. நமக்கும் ஒரு சத்துரு உண்டு. We do also have an enemy. நாம் பரலோகத்துக்கு போக கூடாது. We should not go to heaven. இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கூடாது. We should not be caught up at the coming of Jesus. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாம் இயேசுவை மறுதலிக்க வேண்டும். Even as we live in this earth, we should deny our Jesus. இதுதான் நம்முடைய சத்துருவனுடைய குறிக்கோள். This is our aim, our goal of our adversary. நாம் ஏன் விதவைகள் என்று அழைக்கப்படுகிறோம்? Why are we called as widow? ஆண்டவர் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். It is because God desires that we need only to depend only upon him. அப்ப நாம் யாராவது மனுஷர்கள் மத்தியில நம்பிக்கை வைத்தால் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. And if at all we have any hope or trust in human beings, God will not like it. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக சில ஒரு ஏதுவாக ஒரு ஆட்களை அவர் அனுப்புவார். And he will also, God will send some people so that they might do some good to us. அவர்கள் வெறும் வாய்க்கால்கள் தான். And they are just channels. அப்போ அவங்களை போய் சார்ந்திர கூடாது. அவர்களை அனுப்பின ஆண்டவரை நேசிக்க வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும். And so that we should not however trust in them, but we should only depend upon God. நம்மள அநேகர் இதற்கு சாட்சி. யாரையாவது ரொம்ப நம்ப போனா ஆண்டவர் உடனே அதை எடுத்துருவார். அவங்களை எடுத்துருவாங்க. And we are all, many people are witnesses to that. If at all we depend on any people, immediately God will remove them. இது போல தான் ஆண்டவர் நம்மை விதவை ஆக்குறார். Likewise God makes us as widows. ஏனென்றால் நாம் அவர்கிட்ட மட்டும் தான் போகணும் எந்த சகாயத்திற்கும். Because we have to go only to him for any of our help. அவர்கிட்ட போனா அவரும் உதவி செய்ய மாட்டார். And if at all we go to him, he also will not help us. அப்ப அவரும் ஒரு அநியாயமானவரை போல நாம கேட்டுட்டே இருக்கிறோம், ஆனால் அவர் பதில் சொல்லுகிறது இல்லை. And he will also appear as though he is unrighteous, even though we ask him many times, he will keep silent. அப்போ இந்த உவமையினுடைய சாராம்சம் என்ன? So what is the essence of this parable? முதல் வசனத்தை வாசியுங்கள். Let's read another verse. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். And men ought to pray without fainting. Always pray. Always pray. ஏன் அந்த always எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும்? And why should we always pray? ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார் நம்மிடத்துல, சொல்லுகிறார், நான் ஜெபத்திற்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் அநியாயமானவை போல காட்சி அளிப்பேன், ஆனாலும் நீங்க சோர்ந்து போக கூடாது, ஜெபிச்சிட்டே இருக்கணும் அப்படினு சொல்றார். And Jesus said himself on that day, I will appear as though I am an unrighteous judge and I will not answer your prayers, I will be silent, but even though you should always pray to me. 8வது வசனத்தை வாசியுங்கள். Verse 8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்கள், மனுஷகுமாரன் வரும்போது இந்த உவமையே நம்முடைய காலத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. And he says, when the Son of Man, in the days of the Son of Man, this very parable is written for our days. மத்தேயு 24:13 வாசிக்கும் போது இயேசு கடைசி காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன், இங்கிலீஷ்ல சகித்து கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். And in Matthew 24:13, Jesus says, during the last days, he that prevaileth, endureth to the end, shall be saved. அப்போ இந்த பலவிதமான பிரஷர்ஸ், அழுத்தங்கள் நம்மை தாக்கும். And so many pressures will attack us. அதுல ஆண்டவரும் பதில் சொல்ல மாட்டார். And God also will not answer us. அப்படி நெருக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை வரும். And we will have situations where we'll be oppressed. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கள். But however, God says you should not be fainted, but you have to pray. அப்போ ஏன் ஆண்டவர் அதை சொல்லுகிறார்? Why does God say so? நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். ஆனா இந்த மனுஷிகம் விடாது. நான் ஜெபத்தை தவிர மற்ற எல்லாம் பண்ணுவோம். And he will say we should pray and without fainting, but however this human nature will not allow us to pray. அதனால ஆண்டவர் நம்மை நெருக்குவார். And for that reason God will oppress us. ஆனால் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் தேவன் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? But however when the Son of Man cometh, will he ever find faith in the earth? பல விதமான விசுவாசம் உண்டு. There are many types of faith. பைபிள்ல சிலர் விசுவாசத்தினால் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். And in the scriptures we find through their faith they quench the violence of fire. சிலர் சிங்கத்தை கிழித்தார்கள். Some they tore the mouth of lions. இப்படி எத்தனையோ காரியங்களை, பெரிய பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார்கள் விசுவாசத்தினால். And through their faith they did many supernatural things. ஆனால் இதுவும் இந்த விதவை செய்ததும் ஒரு விசுவாசத்தின் செயல்தான். And even the thing that this widow has done is also a work of faith. ஜெபத்தில் விடாமுயற்சியோடு ஆண்டவரை அணுகுவது ஒரு விசுவாசம். And persevering in prayer is also a faith. மனுஷர்களை சார்ந்து கொள்ளாமல், without depending on man, வேற எங்கேயோ தீர்வை தேடாமல், without seeking help in other source, அநியாயக்காரனை போல இன்று இருக்கிற என்னையே எப்பொழுதும் ஜெபித்து அணுகுவீர்கள் என்றால், if at all if you come near to me who is appearing as an unjust judge, if you always seek and pray to me only. இவ்வளவு நாட்களாக பதிலளிக்காதபடிக்கு மௌனமாய் இருந்த நான் திடீரென்று நான் பதில் அளிப்பேன், சீக்கிரமா அளிப்பேன். Hitherto I who appeared as though I have not answered your prayers, nevertheless I will answer you very speedily. 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுதான் விதவை. And they are his own elect, that is the widow. அப்ப நாம் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மை அந்த விதவை ஸ்தானத்திற்குள் போய் தள்ளுவார். So if at all we are the elect of God, surely God will push us into the state of that widow. ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காது, ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. We will be praying and praying, but nothing will happen. But however we need to still pray. That is the counsel of God to us. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? Why should we do so? ஏற்கனவே ஒரு கதை உண்டு, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கதை நான் தமிழ்ல மாத்திர சொல்றேன். ஒரு மனுஷன், ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு குன்றின் மேல் ஏறி அங்க ஒரு பாறை இருந்தது, அதை தள்ள சொன்னார். அப்போ அது ரொம்ப பாரமான ஒரு பாறை, அதை தள்ளினார். அது கொஞ்சம் கூட அசையவில்லை. திருப்பியும் ஆண்டவர் அடுத்த நாள் மேலே ஏறி போய் தள்ளு என்று சொன்னார். அந்த குன்றின் மேல் ஏறி அது தள்ளினான், அசையவில்லை, ஒரு இன்ச்சு கூட அசையவில்லை. அடுத்த நாளும் சொல்லுகிறார் ஆண்டவர், போய் மேலே போய் அந்த பாறையை தள்ளுகிறார், ஒன்றும் அசையவில்லை. 1 வருடம் இப்படி செய்தான். அப்போ கடைசியில இந்த மனுஷன் சோர்ந்து போயிட்டான். என்ன ஆண்டவரே, 1 வருஷம் நான் கேள்வி கேட்காம தள்ளுன்னு சொல்லுகிறேன், நான் தள்ளுனேன், ஒன்றும் நடக்கலையே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை தள்ளதான் சொன்னேன், நான் உன்னை அதை அசைக்க சொல்லவில்லையே அப்படின்னு சொன்னார். இவருக்கு இன்னும் கோபம் வந்தது. அப்போ அசைக்க சொல்லலைன்னு, அப்ப எதுக்கு தள்ளணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், 1 வருஷம் நீ தள்ளுனியே, அந்த பாறை அசையவில்லை, ஆனால் உன்னுடைய கை காலை பார், அது பெரிய மசில் கையா மசில் காலா மாறிடுச்சு. நீ வளர்ந்து இருக்கிறாய். நீ வெளியில தான் ஒரு முடிவை, ஒரு தீர்வை, ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்தாய். மாற்றம் வெளியில அல்ல, உள்ளதான் என்று சொன்னார். அதுபோல
நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் இப்படி சோர்ந்து போகத்தக்கதாக விடாமுயற்சியோடு ஜெபிக்கும் போது வெளியில ஒன்றும் நடக்காது, உள்ள நடக்கும். So also if we pray unto the Lord by persevering unto the Lord till again and again we have to pray, perhaps we might not see the results outward, but we see the change inward. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் அவர்களை போல மிதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசுவாய் மாறி இருக்கிறார்கள். When we see the history of the children of Israel, there is no other nation who has been afflicted and oppressed so much as Israel, but however now they have become a superpower. நம்முடைய சபையை பாருங்கள். Now look at our church. நம்முடைய சபையினுடைய இன்னைக்கு ஏன் நம்முடைய சபை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? ஆரம்பத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் அவ்வளவாய் பாடுபட்டார்கள், பட்டினி பசி. And why is it our church is so strong now today is because our forefathers in the beginning, in the initial stage, they suffered so much with starvation and with so much of suffering. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அந்த வார்த்தைகளை பாருங்க, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. And after you have suffered a little, make you perfect, establish, strengthen and settle you. இங்கிலீஷ்ல நீங்கள் கொஞ்சம் காலம் பாடு அனுபவித்த பிறகு அப்படின்னு, அப்போ அந்த பாடுகளின் விளைவாக நாம் ஸ்திரப்படுகிறோம், சீர்படுகிறோம், பலப்படுகிறோம், நிலைநிறுத்தப்படுகிறோம். And English it is written, after you suffer little while you are being made perfect, established, strengthened and settled. அப்ப என்ன, இந்த பாடுகள் மூலமாக நாம் நிலைத்து இருக்கும்போது, சகித்து கொண்டிருக்கும்போது, சகல கிருபை பொருந்திய தேவன் மூலமாக இந்த பாடுகளை அனுபவித்து ஒரு பதில் கிடைக்காதபடிக்கு விதவையை போல் நாம் இருக்கிறோமே, இதனுடைய முடிவு என்ன? அந்த விதவை இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான விதவையாய் மாறுகிறாள். And through all these sufferings, when we are suffered a little while and we are being strengthened, the God of all grace will be upon us, and as this widow we will be strengthened even more. வெளியே காரியம் நடக்கணும், அந்த வியாதி போகணும், அந்த கடன் மாறணும், அந்த வேலை கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சொல்யூஷன் வரணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அது அல்ல. ஆண்டவர் அது ஈஸியா தருவார். நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கணும், அப்பதான் சிங்காசனத்துக்கு போக முடியும் என்று அவர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். And outwardly we might see all the solutions of healing our sickness and all our debts be changed and all our afflictions are being changed. We seek only for the solutions, but however God sees only our inward heart, and he sees on our end results whether we will be get up to the throne. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. சகல கிருபை பொருந்திய தேவன் நம்மத்தில் இருக்கிறார். The God of all grace is in our midst. உலகத்தில் மாறி மாறி பிரச்சனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. In the world the sufferings are increasing again and again. தமிழ்நாட்டில் தண்ணீர் இல்லை, பஞ்ச காலம் வருமோ தெரியாது. And there is no water in Tamil Nadu. Perhaps we might have a famine, we do not know. எழுத்தின் பிரகாரமான சோதனைகள், மனதை பாதிக்கிற சோதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. And literal trials which can affect our mind, it is also on the increase. மந்திரவாத சக்திகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. And the powers of magic is increasing. உலகத்தில் சமாதானம் குறைந்து கொண்டிருக்கிறது. In the world the peace is decreasing. உலகத்தை தாக்குகிறதான தீய சக்திகள் சபையையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. The powers that evil powers that already attacking the world, it has already started to attack the church. பாதாளத்திலிருந்து புதிய புதிய பிசாசுகள் பூமிக்கு ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. From the hell many new demons are being released to the world. இப்படிப்பட்ட காலத்தில் நம்மை கட்டி எழுப்பும்படியாகும் ஆண்டவரும் கொஞ்ச நேரம் மௌனமாய் இருப்பார். And so at such a time as this, so that we might be built up, God will also be silent for some time. மனுஷ இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு சகிப்பு தன்மை நமக்கு வேண்டும். We need endurance where it is away from outward the power of humans. அந்த முடிவு வரைக்கும் நாம் நிலைத்திருக்க, சகித்துக்கொண்டே இருக்கக்கூடியதான அந்த கிருபையை, அந்த பலத்தை இன்றைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு தர விரும்புகிறார். And God is desirous to give us that power of endurance so that we might endure till the very end through his Holy Spirit. ஒரு போட்டோவை நான் பார்த்தேன். Once I happened to see a photograph. ஒரு மனுஷனுடைய உடம்புல 900 ஊசிகளை குத்தி இருக்கிறார். And in a body of a person there are around 900 needles pierced. சாதாரண சின்ன ஊசி இல்ல, அது பெரிய ஊசி.
It is not a small needle, but it is a bigger needle. உடம்பு ஃபுல்லா கையெல்லாம் காலெல்லாம் வயிறு தலை எல்லாத்துலயும் ஊசி குத்தி வச்சிருக்காரு. And all throughout this body, in his hands, arms, head, and so and so. அது ஒரு ஆவி அது. And it is also a spirit. அப்போ ஒரு தீய சக்திக்கு அப்படி ஒரு சகிப்பு தன்மை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் என்றால், So if an evil power can give such a power of enduring to a human being, அப்படிப்பட்ட ஒரு பாடினால் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட உள்ள வளர மாட்டான், இன்னும் பெருமைக்காரனா தான் மாறுவான். and if such a man, he will not ever change inwardly, but he will become more proud. ஆனால் கர்த்தர் நம்மை உடைக்கிறார். But however God breaks us, கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது நமக்குள் பொறுமையை அவர் கட்டி எழுப்புகிறார். when God tries us, he is building up patience within us. சோர்ந்து போகாமல் ஜெபித்து 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 அந்த ஜெபம் ஒரு ஆஃப் ஆகாத மோட்டரை போல் நமக்குள் மாறும் வரைக்கும் அவர் நம்ம மௌனமா இருப்பார். And after we pray and pray without being fainted, and it will be a motor that is not switched off, and he will also create patience in us. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? How many of you need that anointing? உங்களுடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறது தானே? Is it that do you have a trial, such a trial in your அந்த family? விதவையை போல விடாமுயற்சியோடு நம்முடைய நியாயாதிபதியை நியாயத்திற்கு அணுகும்படியாக கர்த்தர் அந்த ஜெபாவியை நமக்கு தர விரும்புகிறார். As that widow who is persevering in her prayer, so also God is giving the spirit of prayer where we might seek our righteous judge. கடைசி நாட்களில் அநேகருடைய விசுவாசம் குறைந்து போகும் என்று அவர் சொல்லவில்லை. விசுவாசத்தை காண்பாரோ question mark, ஆனால் காண முடியும் என்று நாம் சாட்சிகளாய் மாறுவோமாக. And he says, he does not say that in the last days faith of many will grow cold, but he says as a question, will he ever faint faith? So let us be a witness so that we might be with faith. அந்த விடாமுயற்சியின் அபிஷேகம், அந்த விசுவாசத்தின் அபிஷேகம், முடிவு பரியந்தம் சகித்து கொண்டே இருக்கிறதான அந்த அபிஷேகம், அந்த விதவையை போல ஆண்டவரை அணுகிக் கொண்டே இருக்கிறதான அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who say that I need that anointing of persevering, anointing to endure till the very end, as the widow prayed, I also need that spirit of prayer. Lift up your hands. கரங்களை உயர்த்தி சிலுவையை பாருங்கள். Lift up your hands and see the cross. பாவிகளால் இத்தனை விபரீதங்களை கடைசி வரைக்கும் அவர் சகித்தாரே. And he endured such contradiction of sinners till the very end. ஈட்டியை வைத்து குத்தும் போது, துப்பும் போது, முள்முடி சூடும் போது, அடிக்கும் போது, கண்ணை கட்டி கன்னத்தில் அறையும் பொழுது, காலிலும் கையிலும் ஆணி ஏற்றும் போது அவர் விடாமுயற்சியோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எப்படி? And when he was pierced, when he was spit upon, when he was pierced and nailed on the cross, and he was put on the throne of crowns, he endured till the very end. How did he ever persevere? அந்த இயேசு நமக்குள் இருக்கிறார். That Jesus is in us. தேவாதி தேவன், சகல கிருபை பொருந்திய தேவன் நமக்குள் இருக்கிறார். He is the God of all gods, the God of all grace. He is within us. உங்களை சோர்ந்து போக செய்ய எத்தனையோ சேனைகள் வரும், ஆனால் இந்த அபிஷேகத்தினால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். There might be many hosts that will come against you to make you fainted, but this anointing will never make you to faint. It will overcome it. ஒரே குடும்பமாக கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க முடியாது, நம்மை பலப்படுத்த முடியாது. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The spirit of the Lord is moving in our midst, so that as one big family we'll become a witness for this faith. நல்ல சான்ஸ் இந்த அபிஷேகத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பியூரோவில் காசை வைக்கிறது போல ஆத்துமாவில் இதை சேகரித்து வைப்போம். ஒரு நாள் வரும் இந்த அபிஷேகத்தின் மேன்மை வெளிப்படும். This is a very good chance as you gather up money in your bureau, so gather up this anointing in even now, and one day the trial will come, and that day this anointing will give you the victory. நாம் பெறப்போகிற இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்மை ஒடுக்க வருகிறதான பிசாசுகள் சோர்ந்து போகும், நாமோ நிலைநிற்போம். The anointing that we are going to receive, it will make us to get the victory over the demons that try to oppress us. They will get fainted, but we will never get fainted. அபிஷேகம் பெற்ற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, நீங்க எல்லாரும் கண்ணை மூடி ஒரு புதிய அபிஷேகத்தை பெறணும். சும்மா விளையாடிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை தருவார், தரிசனங்களை தருவார். நல்ல ஒரு அபிஷேகத்தை வாங்கிக்கோ. இந்த பல்லவியை நாம் 2 முறை, இந்த சரணத்தை 2 முறை பாடப்போகும். சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய. அப்போ சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடியதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய. சோர்ந்து போய் பலரும் வந்திருக்கலாம், ஆனதுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. வியாதிகள், பலவீனங்கள் எத்தனை பேரை தாக்குது. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாராவது சிக்கா இருந்து இப்ப வர முடியாம கூட இருக்கலாம். அவங்க சார்பாக நீங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகலாம். ரூமுக்குள்ள போகும்போது உங்களுடைய ஆவி அவங்களை தோடும். கர்த்தர் சுகத்தை தருவார்.
அது மாத்திரமல்ல, ஆண்டிடும் சக்திகள் அகன்று ஓடவே. அதுதான் நம்முடைய சத்ரு, அந்த விதவையினுடைய சத்ரு, நம்மை ஒடுக்குகிற, நரகத்திற்கு அனுப்ப வேண்டும், சோர்ந்து போக வைக்கிற அந்த சத்ரு, அது அகன்று ஓடவே. அண்டிவரும் எமக்கு நீ ஜெயம் தருமே. அதுதான் நியாயாதிபதி கிட்ட போகிறோம். ஆக நம்முடைய கரங்களை உயர்த்தி அந்த பல்லவியை, அந்த சரணத்தை ஒரே ஒரு முறை நாம் பாட போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு ஏழை விதவியை போல உதவியற்ற எங்களுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் கதியா இருக்கிறார். அவர் பதிலளிப்பார், சீக்கிரமா பதிலளிப்பார். இந்த அபிஷேகமே அந்த பதிலா இருக்கட்டும். சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. நம்முடைய ஆண்டவர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம் விதவைகள் அல்ல. நமக்கு ஒரு புருஷன் இருக்கிறார், அந்த நியாயாதிபதியே அந்த புருஷன். அவர் சீக்கிரமா நமக்கு நியாயம் செய்ய போகிறார். அன்றைக்கு நம்முடைய சத்ருவுக்கு ஐயோ, அன்றைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் மனுஷர்கள் மத்தியில் நமக்கு ஆள் இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ண, ஆனால் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் நம்முடைய புருஷன் அதர்சனமானவர். பூமிக்கு நம் விதவைகளை போல் காட்சி அளிக்கலாம், ஆனால் நியாயம் செய்கிறவர் நமக்காய் வழக்காடி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் சபைக்கு நியாயம் வெளிப்பட போகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நியாயம் வெளிப்பட போகிறது. அந்த நம்பிக்கையில் கலிகூறுவோமா? சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய. ஆமென். பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த சோர்வு மாறுகிறது, சரீரம் உயிரடைகிறது, சக்திகள் அகன்று ஓடுகிறது. அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, விதவைகளுக்கு கர்த்தர் ஒரு பாட்டை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. இப்பொழுது நாம் விதவைகளா இருக்கலாம், ஆனால் நாம் தேவனுடைய மகிமையை காண போகிறோம். Perhaps we might be as widows now, but we are going to see the glory of God. நம்மை விதவையாய் மாற்றி நம்மை ஒடுக்கி சோர்ந்து போக செய்து நரகத்திற்கு தள்ள வேண்டும் என்று விடாமுயற்சியோடு கிரியை செய்கிற சத்ருவும் நம்முடைய ஜெயத்தை பார்க்க போகிறான். And the devil, the adversary, who is always trying to put down as widows and oppress and afflict us, and he is going to see the failure, but we are going to see the victory. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர, இந்த சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை ஜெயிக்க சொந்த பலம் நமக்கு அறவே இல்லை. And we do not have self-strength wherein we can overcome in the spiritual life to get the victory. நம்முடைய பலன் நம்முடைய கர்த்தர் தான். Our strength is our God. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நியாயாதிபதி தான். Our hope is our righteous judge. நம்முடைய ஜெயம் நம்முடைய புருஷன் தான். Our victory is our husband. அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். He is in our midst. அவர் தான் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். He is filling us. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான அவருடைய நிறைவு தான் நாம். And he is that filleth all in all, and he is the filleth everything in சபை us. தேவனுடைய நிறைவை வெளிப்படுத்த போகிறது. And the church is going to manifest the fullness of God. தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உலகம் அறிய வேண்டும் என்றால் உங்களை பார்த்தால் போதும். And it is enough the world seeth you, so that they might realize how great is God. பலவிதமான விபரீதமான பாதைகள் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரே அந்த
நியாயத்தை செய்ய போகிறார். And it is God himself who is going to give the justice where he is leading us in very contrary path. உனக்காக அவர் கோர்ட்டில் அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். He is interceding for you in the court. சோர்ந்து போகாமல் இன்னும் கொஞ்சம் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், நீதி வந்து கொண்டிருக்கிறது. Without being fainted, keep continuing to pray. The victory is very nigh. அந்த ஜெயத்தின் செய்தியை மிகாவேலோ காபிரியேலோ அல்ல, தேவாதி தேவன் இயேசுவே நம் மத்தியில் வந்து தர போகிறார். And it is not Michael or Gabriel who is going to bring the news of victory, but it is our God of gods. He will bring us that message. அவர் நீதியின் சூரியனாக நம் மத்தியில் உதிக்க போகிறார். He is going to arise as a son of righteousness. அப்பொழுது உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் மாற போகிறோம். Then we will be people who trouble the world. விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். It is God who has given the anointing to all those who believe. உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாற போகிறது. Your darkness is going to become as light. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, your light has come. பூமியை இருள் மூட போகிறது, கர்த்தர் உன்மேல் உதிக்க போகிறார். Darkness is going to cover the world, but God will shine upon you. கர்த்தர் தந்த அபிஷேகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நாளைக்கு பவனிக்கு வருகிற ஒருவரும் நம்மால் இடறி போகக்கூடாது. And all those who are coming for the procession tomorrow, none of them should be offended because of us. மவுண்ட் பவனிக்கு வருகிற ஒருவருக்கும் கால் வலி வரக்கூடாது. All those who come for the mount procession, none of us should have their legs paining. வந்து போன யாருக்கும் வியாதி வரக்கூடாது. And all those who are come and return to their homes, no one should fall sick. வியாதியோடு பலவீனத்தோடு வருகிறவர்கள் பவனில் நடந்து சுகம் அடைய வேண்டும். All those who are already sick and coming for the procession and they walk in the procession, their sicknesses should be healed. நம்முடைய எளிமையான ஆகாரத்தை அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் பலன் அடைய வேண்டும். And when they eat our simple food, they should be strengthened. அந்த ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்த பிறகு அவர்கள் இங்கே வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டும். And when they walk around 7 to 8 kilometers and when they come back here, they should be refreshed more. நாம் கொடுக்கிற ஆகாரத்தை விட அவர்களுக்கு நாம் தருகிறதான ஆசீர்வாதம் இதுதான். And more than our food, this is the blessing that we give to them. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. பிசாசு நம்முடைய பாதையில் வைத்திருக்கிறதான கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய காவல் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ராத்திரி கொஞ்சம் வேலைகள் உண்டு, ஆனால் ஜெபிக்க நிறைய ஆட்கள் வேண்டும். சிலருக்கு ஆப்ஷன் கொடுத்தா வேலையா ஜெபமா அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு தான் போவாங்க, அது இயற்கை. ஆனால் ஜெபிக்க ஆட்கள் வேண்டும். அதனால தயவு செய்து ஒரு குரூப் ஜெபிக்க இங்கே இருங்க. எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் பல காரியங்களுக்காக நம்முடைய பவனிக்காக கன்வென்ஷனுக்காக ஜெபிக்க வேண்டும். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய சோர்வுகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. வருங்காலங்களில் அக்னிமயமான சோதனைகள் வந்தாலும் நாம் கிருபையினால் நிலை நிற்க போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.